Hello friends, welcome to T Code. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பூட்ஸ்ட்ராப் பேஜினேஷன். ஸோ பேஜினேஷன் அப்படின்றது என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் நம்பர் ஆஃப் பேஜஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம எப்படி மூவ் பண்ணுறது, ஓகேங்களா. இப்போ எந்த பேஜில் நம்ம ஆக்டிவில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் பேஜினேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆரோ, இங்கே வந்துட்டு ரைட் ஆரோ அப்படின்றது இருக்குது. இங்கே வந்துட்டு 1 2 3 4 5 6 7 அப்படின்ற மாதிரியான நம்பர் இருக்குது, ஓகேங்களா. சில வெப்சைட்டில் நம்ம இந்த மாதிரியான எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துருப்போம். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த இடத்துல பூட்ஸ்ட்ராப் பேஜினேஷனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றதுனால ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுனால தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அப்படின்றது, அதாவது நம்பர் 1 அப்படின்றது ஹைலைட்டடாக இருக்குது நம்மளுக்கு இந்த இடத்துல. அடுத்ததாக செகண்ட் பேஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த பிளாக் சிம்பிள் நம்மளுக்கு இந்த இடத்துல காமிக்குது, ஓகேங்களா. இப்போ 3 அப்படின்ற இந்த பட்டன், இந்த நம்பர் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேர்ட் பேஜுக்கு போகணும், 4னா 4th பேஜ், 5னா 5th பேஜ், இது மாதிரி நம்மளுக்கு கான்செப்ட் ஆக்சுவலி. இப்போ நான் எதுவுமே இந்த இடத்துல எதுவும் லிங்க் நான் பேக்ரவுண்டில் கொடுக்கல. ஸோ அதனால் நான் என்ன கிளிக் பண்ணாலும் எனக்கு அடுத்த பேஜுக்கு நம்மளுக்கு போகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 5 அப்படின்ற பேஜில் மட்டும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேஜ் நான், அதாவது 5 அப்படின்ற இந்த பேஜ் நம்பர் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது, சரிங்களா. இது மாதிரி நம்மளுக்கு எந்த பேஜ் நம்பரை கிளிக் பண்ணால் எந்த பேஜ் நம்மளுக்கு கால் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இங்கே நான் ஏன் 3 டிஃப்ரெண்ட் பேஜினேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பேஜினேஷன் நம்மளுக்கு அவைலபிள் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். இது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த அவுட்புட்கான ஒரு கோடு தான் நம்ம இந்த இடத்துல ரைட் பண்ண போகிறோம், சரிங்களா. ஃபைன், வாங்க கோடிங்குள்ளே போகலாம். பேஜினேஷனுக்கான கோடிங் இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேஜினேஷனில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பூட்ரான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜம்பூட்ரான் கிரியேட் பண்ணுற போகிறதுனால இந்த இடத்துல பிஆர், அதாவது லைன் பிரேக் அப்படின்ற ஒரு டேக் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பூட்ரான் அப்படின்ற இந்த கான்செப்டை கண்டெய்னர் கிளாஸ்க்குள்ளே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு டிவ் நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிவ் டேக்குள்ளே கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவ்க்குள்ளே ஒன் மோர் டிவ் டேக். ஸோ div/div இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஈக்குவல் டு ஜம்பூட்ரான் அப்படின்ற மாதிரியான கிளாஸ் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜம்பூட்ரான் அப்படின்ற இந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் டேக். ஸோ p/p அப்படின்ற இந்த டேக்குள்ளே சம் கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு பேராகிராஃப் டேக்குள்ளே நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ இந்த ஜம்பூட்ரான் டேகுக்கு வெளியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பேஜினேஷனுக்கான கோட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ul மீன்ஸ் நத்திங் பட் அன்ஆர்டர் லிஸ்ட், ஓகேங்களா. இதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான லிஸ்ட் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு கொண்டு வர போகிறோமோ அதுக்காக லிஸ்ட் ஐட்டம், அதாவது li அப்படின்ற டேக் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். li அப்படின்ற டேக்குள்ளே ஆங்கர் டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆங்கர் டேக்கில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆரோ கிரியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்டிட்டி கோட் நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுறேன். ஸோ ஆம்பர்சன்ட் LAQUO அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணுறேன், ends with semicolon. என்னுடைய அப்ரிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆங்கிள் கொட்டேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இதனுடைய அவுட்புட் நம்ம செக் பண்ணலாம் இப்போது எந்த மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரோ நம்மளுக்கு, அதாவது டபுள் லெஸ் தன் சிம்பிள்ன்ற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ முன்னாடி வந்துட்டு புல்லட் சிம்பிள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது அன்ஆர்டர் லிஸ்ட், அதனால் பார்த்தீங்கன்னா புல்லட் சிம்பிள் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா li அப்படின்ற டேக், இந்த li அப்படின்ற டேக்குள்ளே அகெயின் ஒன் மோர் ஆங்கர் டேக். ஸோ இந்த ஆங்கர் டேக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன செட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ்க்கான கண்டென்ட் நம்மளுக்கு வேணுமோ, அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் லிஸ்ட் ஐட்டம் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, அடுத்ததாக 2, நெக்ஸ்ட்டு 3, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 அப்படின்ற வரைக்கும் நான் பேஜ் நம்பர் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்துட்டு li ஆங்கர் டேக். ஸோ இங்கே அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டி கோட் நான் வந்துட்டு ரைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த என்டிட்டி கோட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஆரோ நான் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு என்டிட்டி கோட் தான். ஸோ ஆம்பர்சன்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா RAQUO செமிகோலன். ஸோ இதனுடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள் கொட்டேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா என்னுடைய அவுட்புட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு
1 2 3 4 5 6 7 அப்படின்ற நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆரோ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைட் ஆரோ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். 1 by 1 இருக்கிறத வந்துட்டு சேம் லைனில் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேஜினேஷனுக்கான ஒரு காம்போனன்ட் மாதிரி நம்ம இந்த இதில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்ட்டு பார்த்தோன்னா UL அப்படின்ற கிளாஸில் இங்கே வந்துட்டு பேஜினேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜினேஷனுக்கான அவுட்புட் இது தான். ஓகேங்களா? அதாவது நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கிறப்போ நம்ம எந்த பேஜில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்காக தான் இந்த இடத்துல பேஜினேஷன் அப்படின்ற மாதிரியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேஜினேஷனில் பர்டிகுலர் பேஜில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி, அதாவது சம் பர்டிகுலர் பேஜை நம்ம ஆக்டிவில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம காமிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் பேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு ஆக்டிவில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எந்த பேஜில் நம்மளுக்கு வேணுமோ அந்த பேஜில் நம்ம கிளாஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுக்குறப்போ இது மாதிரியான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜினேஷனில் என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்மளால் பேஜினேஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த UL/UL இது வரைக்கும் இந்த கண்டென்ட்டை அப்படி நான் வந்துட்டு காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அடுத்த லைனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மோர் காப்பி நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். அகைன் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேஜினேஷன் ஐஃபன் இந்த இடத்துல நான் வந்துட்டு LG அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ULல வந்துட்டு பேஜினேஷன் ஐஃபன் SM அப்படின்றத கொடுக்க போகிறேன். SM மீன்ஸ் நத்திங் பட் ஸ்மால். இதில் நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா அந்த இடத்துல என்ன எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் என்னவோ அது நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். அடுத்ததாக இந்த இடத்துல பேஜினேஷன் ஐஃபன் LG கொடுத்துருக்கோம். LG அப்படின்றது பார்த்தீங்கன்னா லார்ஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ பேஜ் வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்மால் பேஜினேஷன், அதாவது SM. அடுத்து பேஜினேஷன் MD மீன்ஸ் நத்திங் பட் மீடியம். ஓகேங்களா? நார்மலாக இருக்கிற சைஸ் இது தான். அடுத்ததாக பேஜினேஷன் LG மீன்ஸ் நத்திங் பட் லார்ஜ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் வந்துட்டு பேஜினேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இன்கேஸ் இதில் நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட்டை டிசேபிள் பண்ணணும், அதாவது வந்துட்டு டிசேபிள் பண்ணுறதோ அல்லது வந்துட்டு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து சம் பேஜ் ஓப்பன் ஆகுறதோ அந்த மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செகண்ட் பேஜ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணுறேன். அதை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ செகண்ட் பேஜில் இந்த இடத்துல லிஸ்ட் ஐட்டம் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கே கிளாஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசேபிள்டு அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாஸ் செட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பேஜ் வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பேஜ் வந்துட்டு, அதாவது இந்த பேஜ் நம்பர் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது, பிளாக் பண்ணியிருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை நம்மளால் டிசேபிள் பண்ண முடியும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல பேஜினேஷன் MD அதாவது மீடியம் அப்படின்ற இந்த பேஜினேஷனை நான் வந்து 6 அப்படின்ற இந்த பேஜ் நம்பர் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எதுவுமே நடக்கலை. 5 அப்படின்ற கிளிக் பண்ணுறேன். இங்கேயும் நம்மளுக்கு எதுவும் நடக்கலை. ஓகேங்களா? இப்போ நான் 5 அப்படின்ற இந்த பேஜை கிளிக் பண்ணுறப்போ சம் பேஜ் எனக்கு கால் ஆகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் கொண்டு வரணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 5th பேஜுக்கு நான் வந்துடுறேன். அதாவது இந்த இடத்துல வந்துட்டு hrefல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு லிங்க் நம்ம இந்த இடத்துல செட் பண்ணலாம். ஸோ //www. இங்கே google.com இந்த மாதிரி நான் ஒரு லிங்க்கை செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணுறோம். எங்கே செட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி பேஜினேஷனில். ஓகேங்களா? ஸோ மீடியம் பேஜினேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் 5th அப்படின்ற இந்த பேஜ் நம்பரில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்பர் 4 நான் கிளிக் பண்ணுறேன், எந்த ஆக்ஷனும் நடக்கலை. 6 கிளிக் பண்ணுறேன், எந்த ஆக்ஷனும் நடக்கலை. 5 நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்ற வெப்சைட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகணுமோ அதுக்கான லிங்க் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பூட்ஸ்ட்ராப்பில் பேஜினேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.